நேத்து தான் வேலைக்கு வந்திருக்க. நேத்து வந்துட்டு இன்னைக்கு லீவு வேணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, வேலைக்கு வர மாதிரி இருந்தா ஒழுங்கா வரணும்னா வரணும். அப்படி இல்லையா வேற வேலை ஏதாவது பார்க்கணும். இப்படி நேத்து வந்துட்டு இப்ப இன்னைக்கு எனக்கு சம்பளம் கொடுங்க, இன்னைக்கு நான் லீவுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்களை பார்த்தா என்ன கேன பையன் மாதிரி இருக்குதா உனக்கு? நீ நினைச்ச நேரத்துக்கு வரத்துக்கும் நீ நினைச்ச நேரம் போறதுக்கும். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வேணும்ல எதுவும் நான் பண்ணலை. என்ன ஆகி போச்சுன்னா என் நண்பனுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்கங்க, அதனால பொண்ணு பார்க்க போகிறோம். அதான், அதுவும் இல்லாமல் அவனுக்கு எல்லாமே நான் தாங்க. எனக்கும் அவன் தான் எல்லாமே. இந்த மாதிரி நேரத்தில் அவன் கூட இருக்கணும். அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே இந்த அளவுக்கு நான் என் மனைவியோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவன் தான். அதனால போய் தாங்க ஆகணும். கொஞ்சம் பார்த்து பெரிய மனசுப்பட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்படி போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன். வந்த உடனே கூட நீங்கள் லீவு கூட வேணாம், சாயங்காலத்துலேருந்து நான் ராத்திரி 12 மணி வரைக்கும் கூட தேங்காய் எல்லாம் பறிச்சு போட்டுடுறேன். ஏன்பா ராத்திரியில எவனாவது காய் பறிப்பானா? என்னையா பேசிக்கிட்டு இருக்க? இல்லைங்க, தனித்தனியா மட்டை தனியா உரிச்சு போடணும்னு சொன்னீங்க, அது கூட நான் உரிச்சு போட்டுறேங்க. இந்த ஒரு தடவை மட்டும் தயவு பண்ணி பண்ணுங்க ஐயா. என்னடா இப்படி சொல்றான்? நீ வேலைக்கு எடுக்கும் போதே ஒழுங்கா தெளிவா சொல்லியிருக்கணுமா இல்லையா? லீவெல்லாம் தர மாட்டோம் வைக்க மாட்டோன்னு இப்படி வந்த அடுத்த நாளே கேட்டா எப்படி? அண்ணே நல்ல வேலைக்காரனே, நேற்று இவன் ஒரு ஆளே வந்து 30 மரத்துலேருந்து காய் பறித்து போட்டிருக்கான். இதுவே வேற ஒருத்தனாக இருந்தால் கூட அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ஒரு காயை பறித்து போட்டுட்டு தலை வலிக்குது காலை வலிக்குது அப்படி இப்படின்னு உட்காந்துருவான். ஆனால் இந்த பையன் மட்டும் ஒத்தாளாக கடந்துக்கிட்டு மொத்த காயும் பறித்து ஒரு இடத்துல கூட எல்லாத்துலேயும் போட்டு குவிச்சு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து வச்சு எல்லாம் பண்ணிட்டானே. நல்ல வேலைக்காரன், அவனை விட்டுற வேணாம். எதான் அவன் சொல்கிறான்ல, காயை கூட நான் பறித்து போடுறதுன்னா பறித்து போட்டுறேங்க, என்னன்னு பண்ணுறேன்னு சொல்கிறான்ல, அப்புறம் என்னண்ணே? அப்பனா சரி, சாயங்காலம் வந்து முடிச்சு விட்டு போ. சரிங்கய்யா. எவ்வளோடா கூலி பேசியிருக்க? 500 ரூபா பேசியிருக்கேனே. நல்ல வேலைக்காரன், அதுவும் இல்லாமல் வேலையும் நல்லா செய்கிறான்னு சொல்கிற, ஒரு 200 ரூபா சேர்த்து போட்டு கொடு. அண்ணே உங்ககிட்ட தான் காசு இருக்குது, நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும். உங்ககிட்ட நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், பாக்கெட்டில் 10 காசு வச்சுக்கன்னு சொன்னால் கேட்குறதே இல்லை. ஏ காஞ்சனா, ஏ காஞ்சனா. காஞ்சனாவா? எந்த காஞ்சனா? ஏய் என்னங்க? ஒரு 700 ரூபா எடுத்துட்டு வா. இருப்பா, காசு வாங்கிட்டு போவ. ஆனா இந்த மாதிரி தினந்தூரில் லீவ் போட மாட்டேங்க. அது என்ன ஆகி போச்சுன்னா நண்பனுக்காக தான் லீவ் போடுறதா போச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கட்டும். ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் லீவ் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் மற்றவங்களுக்கா இருந்தால் கூட நான் கம்மியாக தான் பிடிச்சிக்கிட்டு கொடுப்பேன். இப்படி வந்து நீ லீவ் போடுறதுனால. ஆனால் நீ வேலைக்காரன்ற ஒரே காரணத்துக்காக தான் உனக்காக நான் பறிஞ்சு பேசி 700 ரூபா தானேன். ஒழுங்கா வந்து வேலை வெட்டியை பார்க்கணும். இந்தாங்க பணம். இது காஞ்சனா ராணியோடைய தங்கச்சி தானே? இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு வந்திருக்கா. அப்போ இவங்கள ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. இது அந்த அழகு தானே? படுபாவி பைய இந்த ஊரில் தான் இருக்கானா? இவன் என்னைக்காவது என் கண்ணில் சிக்கனானா இவனை உண்டுலன்னு ஆக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் கண்ணில் சிக்கிட்டியா? படுபாவி, உன்னால தான்டா என் வாழ்க்கையை எப்படி அனுச்சு. இந்தா கரெக்டாக போயிட்டு வந்து வேலையை வந்து சேரு புடி. சரிங்க சரி. கஷ்டப்பட்டு இப்போதான் ஒரு வேலை கிடைச்சிது. இந்த காஞ்சனா எப்படி இந்த வேலையை நமக்கு இல்லைன்னு ஆக்கிடுவா. அவனே நீ இங்கே தான் வேலை செஞ்சிட்டு இருக்கியா? உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீயும் அவளும் தானே. உங்களை என்ன பண்றேன்னு பாரு. ஓய் என்ன ஒண்ணுன்னு நீங்க நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. என்ன ஒன்றும் இல்லை, காசு கொண்டு வந்து கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன இங்கே வேடிக்கை? போ. இந்த வீணா போனவெல்லாம் என்ன அதிகாரம் பண்ணுற அளவுக்கு என் நிலமாயிருக்கு. அதுக்கு காரணம் நீயும் அந்த குண்டு பண்ணியும் தான். நீங்கள் 2 பேரும் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு பார்க்குறேன். இன்றைக்கி என் வயிறு எவ்வளோ எரியுதோ அந்த அளவுக்கு உங்களை பாடாக படுத்தி எடுக்க போகிறேன் பாரு. கண்காணாத இடத்துக்கு போய் தொலைஞ்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு என் கண்ணில் வேற பட்டுட்டீங்க. இனிமே தாண்டி உங்களுக்கு 2 பேத்துக்கு கெட்ட காலம் ஆரம்பம். வடிவு ஏதோ வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தானே, என்னாச்சான்? எதுவும் கேட்டியா? கேட்டேனே, அவன் எதுவுமே சொல்லலை. என்ன ஏதுன்னு பாரு. வெளியே எங்கிட்ட வேலை கிடைக்கலையா, சும்மா காசை கறியாக்கிட்டு இருக்காம தோட்டத்தில் வந்து வரவு செலவை பார்த்துட்டு இருக்க சொல்லு. நாமளும் என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரியலை. சரிங்கண்ணே. ஏன்னா கல்யாணம் நாளை பின்ன ஆணுச்சுன்னா கொஞ்சமாவது வாழ்க்கையில் ஈடுபாடுன்றது வேணும். எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சிரமம்தான். அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணே. பொண்ணுக்குட்டியே கொடுக்கணுனாலும் வேலை வேணும், கையில் 10 ரூபா பாக்கெட்டில் பணம் வேணும். இல்லைன்னா ரொம்ப சிரமம். நாளை பின்ன கல்யாணமே ஆனாலும் பொண்டாட்டி ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் கூட வாங்கி கொடுக்கறதுக்கு புருஷங்காரனுக்கு 10 ரூபா பாக்கெட்டில் இருக்கணும்.
எதுவும் இல்லாமல் அடுத்த கை எதிர்பார்க்கக்கூடாது. நான் இன்னைக்கு அவனுடைய பெரியப்பாவா பேசல, அவனோட நலம் விரும்பியாதான் நான் சொல்கிறேன். புரியுதா? அவங்ககிட்ட சொல்லி புரியவை. வேலை நான் அங்கே இங்கேயும் அலைய வேணாம், கம்முன்னு தோட்டந்தரவை பார்த்துக்கிட்டு வந்து இருக்க சொல்லு. அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவனோட விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அமைச்சிக்க வேண்டிதான். என்னதான் ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குது, ஸ்டார்ட் பண்ணவே முடியல, மக்கர் பண்ணிக்கிட்டே கிடக்குது. ஏண்டாப்பா வாடா வந்து சாப்பிட வேண்டியதானே? நேரங்காலமா சாப்பிட்றத விட்டுவிட்டு ஏன் இப்படி வண்டியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன்? அட இருமா, வண்டி வேற என்னன்னு தெரியல, மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உனக்கு என்ன தெரியும் வண்டியை பற்றி? கடையில் கொண்டு போய் கொடுத்தா அவன் சரி பண்ணி கொடுக்க போகிறான். அதை விட்டுட்டு நீ எதுக்கு அதை போட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறவன்? மாங்காய் இம்புட்டு பழுத்து வீணா போகுது. எடுத்து கடை கண்ணிக்க கொடுத்துருந்தா வியாபாரம் பண்ணி இருக்கலாம். இப்படி எல்லாம் அம்போன்னு அழுகி போகிற அளவுக்கு விட்டுவிட்டாங்களே. என்ன பொழப்பு பழைக்கிறாங்களோ. இதுவே இந்நேரத்துக்கு அங்கே மட்டும் இந்த மாதிரி மாந்தோப்பு இருந்துச்சு, ஒரு பலம் விட மாட்டேன். காயை ஊறுகாய் போட்டு வியாபாரம் பண்ணி போடுவேன், காயை முழுசாவும் பழமாவும் விற்று வியாபாரம் பண்ணி போடுவேன். இப்படி வம்பு பண்ணுறாங்களே. நீ சாப்பிடு. ஷபா, ஏண்டி இந்த காயெல்லாம் பறிச்சு ஏதோ கடை கண்ணிக்கு கொடுத்துருக்கலாம்ல? பாரு எல்லா காயும் வம்பா போச்சு. ஏமா இந்த இம்புட்டு காய் காய்ச்சி இம்புட்டு பறிச்சு ஏதோ ஊறுகாய் போட்டிருக்கலாம். இல்லை வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் வச்சிருந்தீங்கன்னா கூட நான் எல்லாத்தையும் விற்று காசாக்கி விட்டுருப்பேன். அதை விட்டுட்டு பாரு மரத்துலேயே விட்டு எல்லாம் வம்பா போயிருச்சு. அணில் கடிச்சு போட்டிருக்கு, குருவி கடிச்சு, மரத்துலேயே எல்லாம் அழுகி போய் கிடக்குது. சாப்பிட்டா நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்றேன், அவரும் சாப்பிட மாட்டாங்க, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அதுக்குன்னு இப்படியா போட்டு வைக்கிறது? இந்த காயெல்லாம் கிடைக்காம எம்புட்டுது அலையிறாங்க தெரியுமா? ஒரு கிலோவே 50 ரூபா 60 ரூபா. அன்னைக்கெல்லாம் நான் போய் கேட்குறேன் 100 ரூபான்றாங்க. என்ன பொழைக்க தெரியாதவங்களா இருக்கீங்க. சரி விடுமா, என்ன பண்ணுறது, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். சரி, உன் துணி இருந்தால் எடுத்து போடு துவைக்கிறதுக்கு. என்னோட தானே 2 சேலை தான் கிடக்கும், அதை நான் குளிக்கும்போது அலசி போட்டுக்கிறேன் விடு. அட எடுத்து போடுமா, அதான் நான் துவைக்கிறேன்ல, எடுத்து போடு. பாத்ரூம்ல தான் அந்த சைடில் பாரு கழட்டி வச்சிருக்கேன். சரி, நான் எடுத்துக்கிறேன். ஏங்க உங்கள் துணி எதுவும் கிடக்குதா? என்னோடது இந்த அதில் இருக்கிறது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அப்புறம் நான் துவைச்சதுக்கு அப்புறம் அது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை துவைக்கலையா அதை துவைக்கலையான்னு துவைக்கும் போது மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து போடுங்க. அதை விட்டு துவைக்கும் போது போடுறது இல்லை. அப்புறமேட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கல இந்த ட்ரெஸ்ஸை துவைக்கல, நான் எதை போட்டு போகிறதுன்னு அப்புறம் என்கிட்ட ஆட்டம் கட்ட வேண்டியது. அதெல்லாம் தான், அவ்வளோதான், வேற என்னத்த இருக்குது, அவ்வளோதான். இந்த அமுதா, என்னங்க இந்த துணி துவைக்கிறதுக்கு உங்கள் அம்மா கிட்ட கேட்ட, என்கிட்ட கேட்ட, ஏன் எங்கள் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்ட அது துணியை துவைச்சு போடுறது? அவங்க துணியை துவைச்சிருவாங்க, என்கிட்ட எல்லாம் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அது என்ன, அது துவைக்கட்டும். உங்க அம்மாவுக்கு கேட்டு துவைச்சு கொடுக்குறல்ல, அந்த மாதிரி அதுக்கும் கேட்டு துவைச்சு கொடுக்க வேண்டியதானே. அது என்ன துவைச்சு கொடுத்தா வேணான்னு சொல்ல போகுதா? அத்தாடி, இது என்னடா ஞான உதயமா இருக்குது. பேசுறது என் பையனா? இவன் இந்த அளவுக்குலாம் பேச மாட்டானே, என்னடா இது? ஏங்க, நான் துணி துவைச்சா உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. ஏற்கனவே நான் உங்கள் துணியை துவைச்சாலே அதுக்கு 1000 குறை சொல்லுவாங்க. இதில் அவங்க துணியில் சேலையில் அழுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கும் திட்டுவாங்க. ஒரு விஷயம் தப்புனா அதை தப்பை நீ திருத்திக்கிறேன், அவங்களோட துணியை எடுத்து துவைக்கிறேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. மாப்பிள்ள, அவ இல்ல மாப்பிள்ள, அவ நம்ம வீட்லயே அங்க துணியெல்லாம் துவைச்சது கிடையாது. இங்க வந்து துவைக்கிறேன்றது பெரிய விஷயம். அத்தை, உங்க வீட்டுல துவைக்க மாட்டாதான், அதுக்குன்னு இந்த வீட்டுல உங்க துணியை துவைக்கிறாள். அப்ப என் அம்மா விட்டு துணியை துவைக்கிறதுக்கு என்ன? அது மாப்பிள்ள, இங்க பாருங்க அத்தை, என்கிட்ட இந்த மாப்பிள்ளை கீப்பிள்ள எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, உங்க புள்ள உங்க வீட்டுல எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இது புகுந்த வீடு, இங்க எல்லா வேலையும் பார்த்துதான் ஆகணும். எங்க அம்மா இத்தனை நாள எல்லா வேலையும் செய்யதானே செஞ்சுது. அது முடியாது இது முடியாதுன்னு எதுவும் ஒன்றும் ஒதுக்கி வைக்கலையே. அந்த மாதிரி தான் என்னைக்கும் இப்படியே இருந்துட மாட்டோம். எல்லாரும் ஒழுங்கா வேலை வெட்டியை பார்க்க சொல்லி நீங்க தான் சொல்லணும். புகுந்த வீட்டில் இப்படி இரு அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அதை ஏன் செய்யறா, அது அவளுக்கு தெரியாது, இதை ஏன் செய்யற, இதையே அவளுக்கு தெரியாதுன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இத்தனை நாள நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உங்க புள்ள சோறாக்க தெரியாது, குழம்புக்கு தெரியாது, அப்படி இப்படின்னா அதுக்கப்புறம் கடைசியில இப்படி சோறு குழம்பாக்க தெரியுன்றதை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. தினந்தோறும் நீங்க வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அறுசுவை உணவு சமைச்சு போட்டு தள்ளுறாளே, இதுவே இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியாதுன்றா. ஆனா நான் இவளுக்கு எல்லா புழுக்க வேலையும் பார்த்தேன். பாவம், அவளுக்கு எதுவும் தெரியல வைக்கலன்னு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சால தன்னாலா. ஏங்க, இப்போ என்ன ஆச்சு? எங்கள் அம்மா இங்கே வந்தது பிடிக்கல அவ்வளோதானே? அதுக்கு தானே இந்த பேச்சு பேசுறீங்க? ஏன் உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ? ஏண்டா எதுக்குடா அப்போ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வேலை உண்டு நான் ஒன்று இருக்கேன். ஏன்டா உங்கள் இதில் எண்ணெயை போட்டு இழுக்கிறீங்க? நான் எதுவும் உன்கிட்ட சொல்லவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவ கேட்குறாள்ல. இங்கே பாரு, எங்க அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லலை, நானா தான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நினப்புல நீ இருக்கன்னு எனக்கு தெரியல. என்ன நினப்புல இருக்கேன்னு தெரியலன்னா? நீ நடந்துக்கிறத பார்த்துக்கிட்டு நானா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
உங்க அம்மா கிட்ட துணியை குடும்பம்னு வம்படி அவங்களே துவைக்கிறேனாலும் விடாம துவைக்கிறேன்ற. அப்ப அதே மாதிரி எங்க அம்மா கிட்டையும் கேட்க வேண்டியதானே? அந்த அளவுக்கு எகத்தாலம் உனக்கு. ஒழுங்கா இருந்துக்க, அம்புட்டு தான் சொல்லிட்டேன். நேத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு சோறு போடுற வைக்கிற எல்லாம் பண்ற. ஆனா என் அம்மாவுக்கு சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற. அவங்களுக்கு இலை போட்டு தலவாழை இலை போட்டு அம்புட்டு சோறை போட்டு வைக்கிற. ஏன் எங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு வருவா சோறு போடுறதுக்கு? என்ன இன்னத்துக்கு அது என்ன சும்மாவா இருக்குது? காலையில ஆடை ஓட்டிக்கிட்டு போயிட்டு வீட்டு வேலை பார்த்து எல்லா வேலையும் செய்தான்னு செய்து அப்படி இருந்தோம். அதுக்கு செய்யறதுக்கு நீ அம்புட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. இது புகுந்த வீடு, எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. இங்க பாருங்க அத்தை, உங்க பிள்ளைக்கு சொல்லி வைங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை இந்த வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்க பையனு தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்படி அவரு ஒரு பொண்டாட்டியே கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு இப்படி அவங்க புருஷன் துணியை மட்டும் துவைச்சு போட்டு அவங்க குடும்ப துணியை துவைச்சு போட்டு உங்க துணியை துவைக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும்ல. அந்த வேதனை தான் எங்க அம்மாவுக்கும் இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கங்க. இன்னைக்கு எதை ஒன்று விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. அதனால் உங்கள் பிள்ளைக்கு சொல்லி வளங்க. தேவையில்லாத வேலையை வீட்டில் பார்க்க வேணான்னு. எல்லாம் நம்ம குடும்பம் தான், எல்லாம் நம்ம ஆளுங்க தான், வேற யாரும் இல்லை. என்னடி இவன் பொண்ணு பார்க்க போகணும் நேரங்காலமாக கிளம்புவான்னு பார்த்தா இப்படி இவன் பாட்டுக்கு இருக்கிறான். ஏம்மா நான்லாம் ஏதோ சொன்னா அவன் என்கிட்டே சண்டைக்கு வருவான். நீ கேளு. ராசா இங்கேயா? ராசா என்னம்மா சொல்லு. என்ன சொல்லு? இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும், பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வாரோன்னு சொல்லி வச்சாச்சு. இப்ப என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நேரங்காலமா கிளம்ப வேண்டிதானே? நான் தான் கிளம்பி ரெடியா இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நல்லா கிளம்பி ரெடியானப்போ மாப்பிள்ளை கணக்கா நல்ல வேஷ்டி சட்டை போட்டு அப்படி கிளம்புவியா? அதை விட்டுவிட்டு என்னடா லுங்கிய கட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இதே தான் கட்டிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு இதே தான் கட்டிக்கிட்டு இருக்கணுமா? போறேன்னு கிளம்புனடா. இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணம் காட்சி இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்காது. ஏதோ நேற்று அந்த ஆளு சும்மா அது இதுன்னு வம்புழுக்கவும் நான் சரி பொண்ணை பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கோசரம் நீங்க இதையே புடிச்சுக்கிட்டு பண்றீங்க. இங்க பாருப்பா, எங்களுக்காக நீ வந்துதான் ஆகணும் சொல்லிட்டோம். பொண்ணு போட்டாவ தான் பார்க்க மாட்டேன்ட்ட. நேர்ல வந்து பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம், பிடிக்கலையா வேணான்னு சொல்லிட்டு வந்துருவான். வாயா, நான் வேற சொல்லிட்டேன். நாளை பின்ன போய் தலை காட்ட முடியாது. மறுபடியும் இந்த ஊருக்கு வருவோமா என்னமோ தெரியலையேன்னு அம்புட்டு பயமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கோம்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. உனக்கு மட்டுமா சந்தோஷம்? எனக்கும் தான். எப்படியோ நம்ம நேரத்துக்கு நம்ம எங்க இருக்கோம் என்ன ஏதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னு வையி, ராசாவுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து இருக்க முடியாது. அதுவும் சரிதாங்க. கூப்பிடுங்க அண்ணனை. ராசா, டேய் ராசா. ஏமா ஒரு நிமிஷம் இரு. இவன் அழகு குரல் மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாக்குறேன். ஹே மாப்பிள்ள, வாடா வாடா. டேய் மாப்பிள்ள, என்னடா பொண்ணு பார்க்க போகணும்னா அப்படி இப்படின்னு எங்க போன போட்டு வர சொன்ன. நீ என்னடா இப்படி நிக்கிற? ஏன் இதுக்கு என்ன குறைச்சலு? நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கியா? எனக்கு நல்ல வாயில வந்துடும் பாத்துக்க. என்னடா கோலம் இது? பார்க்கவே சகிக்கலடா. வாங்கய்யா வாங்க. நல்லா கேளுங்க அவங்கிட்ட. போகணும் பொண்ணு பார்க்கறதுக்குன்னு சொல்லி கிளம்புடானா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. என்னண்ணே பொண்ணு பார்க்க போகணும் இப்படி இருந்தா எப்படின்னு? ஏமா காலையில இருந்து இவங்க வேற அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு பெரிய அக்கபூர் பண்றாங்க. அதுக்குன்னு இப்படி கிளம்பாம நிப்பியா? தொலைச்சு போடுவேன் பாத்துக்க. முதல்ல கிளம்புடா. பட்டு வெட்டி சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கியா புதுசா? ஊர்ல இருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்தேன். ஆனா அதை போடுவானான்னு இருக்கேன். நீயே போட்டு கூட்டிட்டு வா உன் பையன் உன் மாப்பிளைய. அதான் நான் வந்துட்டேல பாட்டி, நான் பாத்துக்கிறேன். வாடா வாடா. நீ ஏன்டா தொலைச்சு போடுவேன் பாத்துக்க. முடிய வெட்டல ஒன்னும் வெட்டல. வாடா நீ வாடா. வாமா. அந்த வாரங்கம்மா. வந்துட்டியா நீ? இரு உனக்கு யாரு யாருன்னு கண்டுபிடி பாப்போம். ஐயோ யாரு என்னன்னு தெரியலையே. ஆமா தெரியாது. எப்படி தெரியும்? சின்ன பொண்ணு. தெரிஞ்சிருச்சா மேடத்துக்கு? அடியே என்னடி கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல புசு புசுன்னு அழகா இருக்கியே. இந்த கிண்டல் தானே ஆகாதுன்றது. நான் அழகா இருக்கேன். அட நெசமாதான். இங்க உன் சித்திக்காரிக்கிட்ட இருக்கும்போது பார்க்கணும். அப்படியே என்னமோ ஒட்டக்குச்சி கணக்கா மெலிஞ்சு போய் கிடந்த. இப்பதாண்டி பார்க்கவே நல்லா கண்ணு கலக லட்சணமா இருக்கிற. ஏண்டி இந்த ஊர்லயே நான் ஒல்லியா ஒட்டக்குச்சி மாதிரி இருக்கேன்னு சொல்ற ஒரே ஆளு நீ மட்டும்தான். பார்க்குற எல்லாருமே திருஷ்டி பூசணிக்காய் மாதிரி நல்ல பெருத்த குட்டியான மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ ஒருத்தி தாண்டி என்னை இப்படி பேசுறதே. அவங்களுக்கெல்லாம் காமல கண்ணு, அதனால அப்படி சொல்லுவாங்க. எனக்கு என்ன அப்படியா? ஐயோ ஐயோ. சரி சந்தோஷமா இருக்கியா? பார்த்தா தெரியலையா?
நிஜமாடி உன்னை இப்படி பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நானும் சரி திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா நீ இப்படி ஊரை விட்டு ஓடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. இத்தனை நாள் வரைக்கும் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே வாரான். என்னடா இது அப்படி இப்படின்னு என்கிட்ட புலம்புவ. கடைசியில் அதே அண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சரியான கேள்வி நீயே. ஐயோ, நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கணுவாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சுடி. ஆனா நீங்க தான் அவங்கள வெறுத்துக்கிட்டே இருந்தீங்களே. அது வேற. இப்போ இது இங்க பாரு சின்ன பொண்ணு, எதுக்கு அப்படி நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி சரி வீட்டுக்கு வா, சாப்பிடுவ. ஐயோ வேண்டாம், இப்பதான் வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு லெமன் ஜூஸ் போட்டாரு, அதெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். சாப்பிட்டுட்டு வந்தியா? ஏ பக்கி, வீட்டில் எல்லாம் இருக்குது, இங்க வந்து சாப்பிடுவோன்றது இல்லை. அதை விட்டுட்டு வீட்லயே சாப்பிட்டு வந்தியா நீ? இல்ல, விசேஷத்துக்குன்னு போறோம், அங்க சாப்பாடு போடுறாங்களா என்னன்னு தெரியாது. அதான் சரி நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுன்னு தான் அவர் சாப்பிடுன்னு ஒரே அடம். அதுதான் சாப்பிட்டுட்டேன். அதுவும் வேற என்னன்னு தெரியல, 2 நாளா தலை வேற ஒரு மாதிரி சுத்துற மாதிரியே இருந்துச்சா, அதனாலதான் லெமன் ஜூஸ் எல்லாம் கொடுத்தாரு. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வந்தேன். தலை சுத்துதா? என்னடி எதுவும் விசேஷமா? குத்தி போடுவேன் பாத்துக்க. என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? ஏய் ஏய் ஏய், ஏய், அடி வாங்கிடுவ சொல்லிட்டேன். நீ எப்படி இருக்க? என்னை வார்த்தை தெரியல. என் மாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்றியா என்ன? ஏன் இப்படி மெலிஞ்சு போய் கிடக்குற? எங்க நம்ம நிம்மதியா சாப்பிட்றது? ஒரு வா சோறு உள்ள போறதுக்குள்ள என் நாத்தனார்காரி வந்து நிக்கிறா. வந்தவ கம்முன்னு வராளா, வீட்டில் இருக்க ஒட்டு மொத்தத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு போயிடுறான். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அவர் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்ன்ற? என்னமோ போ, உனக்கும் காலத்துக்கு இதே கொடுமை தான். உனக்கும் ஒரு நாத்தனார்காரி இருக்கால, அவன் என்ன ஆட்டம் கட்டுவான்னு அப்ப புரியும். அப்பதான் இந்த சின்ன பொண்ணோட அருமை உனக்கு தெரியும். ஏய், அப்படிலாம் இல்லடி, அமுதா நல்ல பொண்ணு தான். நல்ல பொண்ணு தான். அதெல்லாம் நமக்கு ஃப்ரெண்டுங்களா இருக்க வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கோ இல்லை தம்பிக்கோ நம்ம வாக்கப்பட்டு வந்துட்டோன்னு வை, அதுக்கப்புறம் தான் அவளுகளோட சுயரூபத்தையே காட்டுவாளுங்க. எடுத்துக்கிட்டு போறாங்கடி. அவங்க பிறந்த வீட்டிலேருந்து எடுத்துட்டு போறாங்க. இப்போ நானே எடுத்துக்கேன், என் அம்மாயி வீட்டுக்கு போனேன்னா அவங்க எதுவும் கொடுத்து விடுவாங்க. இதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்கிட்டு தானே வந்தாகணும். இதுக்குன்னு தம்பியும் ஏதாவது கொடுத்து விடுவான், வாங்கிட்டு வந்து கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்க முடியுமா? அதுவும் சரிதான். அவங்க அந்தந்த இடத்துக்கு வந்தா தான் அதனோட அருமை என்னன்னு தெரியுது. இப்போ எப்படி இருக்கு? நல்ல மாப்பிள்ளைய ஜோரா இருக்கானா? அதை விட்டுப்புட்டு இந்த கசங்கி போன லுங்கியும் தேஞ்சு போன அந்த பனியனையுமே போட்டுக்கிட்டு சுத்த வேண்டியது. இப்படி இருந்தா தானே அழகா இருக்கும். என்ன இந்த பையன் கல்யாணத்துக்கு முடிகிற வரைக்கும் அது கொஞ்சமா டீசெண்டா இருடா. ஏன் நாங்க மட்டும் இன்டீசெண்டாவா இருந்தோம்? ஏன்டா நீ வேற? அப்பாயி ஏதோ அடப்பு அடைச்சிருக்கு போல இருக்கு. அந்த பம்பு அடப்பை எடுத்துறேன். அடப்பை நீ எடுக்கிறியா இல்ல அடப்பை வேற ஒருத்தவங்க வந்து உனக்கு எடுக்க போறாங்களான்னு போனா தெரிஞ்சிடும். நல்லா இருக்கீங்களா? அடே ஊம குசும்பா, நல்லா இருக்கியாடா நீ? ஊம ஊரை கெடுக்கும், ஆம வீட்டை கெடுக்குன்ற கதையா? ஊம மாதிரி இருந்துகிட்டு வேலை பார்த்து விட்ட பத்தியா? எப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அடே நான் அவங்கிட்ட சின்ன வயசுல இருந்து அப்படித்தான் பேசுவேன். நீ என்னடா? ஏன்டா தம்பி நீ என்ன கோச்சுக்கிட்டியா? ஐயோ இல்லைங்க. என்ன உங்க ஆத்தாதான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், சொல்லாம கொள்ளாம இந்த வேலை பார்த்து விட்டேன். அது அவசரத்துல எடுத்த முடிவு, அதனால அப்படி இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? யார் யாருக்கு எங்கெங்க எப்படி நடக்கணும்னு தலையில் எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். பிறக்கும் போதே இந்நேரத்துக்கு இன்னாருன்னு எழுதி வச்சு தானே அனுப்புறாரு. எங்க அந்த பொண்ணு எங்க? வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கு. சரிடா பேசட்டும். சாப்பிட்டியா இல்லையா? வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரி காப்பி எதுவும் வச்சு கொடுத்தீங்களா இல்லையா? உள்ள பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்காப்பா. சரி வண்டி வர சொல்லி இருக்கு. நேரம் கிளம்ப கிளம்புங்க, மணி ஆயிடுச்சு, போவோம். சரி. அந்த ஆளு கிடக்கிறது லூசு, நீ இதெல்லாம் கண்டுக்காத. டேய் இப்படி பேசுறது என்னடா இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் கடுப்பு ஏத்துற மாதிரியே பேசுனா என்னடா பண்ணுவ? வேலை முடிச்சிட்டம்மா, நான் கிளம்பட்டுமா? இந்தாங்கக்கா சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாம்மா, வீட்டில் போய் சமைக்கணும். பேரன் வேற சாப்பாட்டுக்கு வருவான். நான் சாயங்காலம் வரேன். இந்தா உங்களுக்கு தான் சாப்பாடு போட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஆளுக்கு எதுக்கு போய் உழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. உங்கள் பேரனுக்கு வேணும்னா சாப்பிட்டுட்டு போகும்போது தட்டில் சாப்பாடு வாங்கிட்டு போங்க. ஐயோ வேண்டாம்மா, எப்போ வந்தாலும் நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போங்க. ஒரு நேரம் சோறு கொடுக்குறதுல நான் என்ன குறைஞ்சா போயிட போகிறேன்? இந்தாங்க சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்லையா?
இல்லை நான் முதல்ல தான் சாப்பிட்டேன். என்ன பேத்திக்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சா? ஆ, முந்தானத்து வந்துட்டு தாங்க போணுச்சு. இன்னும் ஃபோன் பண்ணலை. இனி எதுவும் கூப்பிடும். சரி நல்லா இருக்காங்களாமா? ஆ, நல்லா இருக்காங்க. இப்போதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சே எதுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு. பொண்ணும் மாப்பிள்ளையும் வர சொல்லுங்க. நம்ம வீட்டில் அதுங்க ரெண்டுக்கும் விருந்து வைப்போம். கல்யாணம் ஆகி அதுங்களுக்குன்னு யார் எதுவும் செஞ்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாம் பண்ணுவோம். நானும் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், நல்ல புள்ள நல்ல பையன், அவங்களுக்கு அம்மா இருந்தால் எல்லாம் செய்யும் வைக்கும், அப்பனும் இருந்து இல்லாத மாதிரி தான், அதான் நம்ம வீட்டில் கூப்பிட்டு பண்ணுவோன்னே. அவரும் சரினாரு. இந்த வாரத்தில் வர சொல்லுங்க. சரிம்மா. அப்புறம் நேற்று ராத்திரி ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு? இல்லை, இறந்து போயிடுச்சு இல்லை என் மாவ. அவ கனவுல அம்மா உன் வீட்டுக்கு வாரேம்மா, அம்மா உன் வீட்டுக்கு வாரேம்மான்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்த மாதிரி கனவு கண்டேன். அதான் அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அப்படியா? இந்த மாதிரி கனவெல்லாம் வராதுகளே. என்னன்னு தெரியல. புள்ள வந்தா, அதான் என்னன்னு தெரியலன்னு ஒரே யோசனையாக கிடந்துச்சு. ஒருவேளை இறந்தவங்க வந்தாங்கன்னா ஒரு நல்லதுக்காகவும் இருக்கும், ஒரு கெட்டது எதுவும் வருதுன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கும். இப்படி உங்கள் பொண்ணு முன்னாடி நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் ஒருவேளை நல்ல செய்தி எதுவும் வருமோ? நல்ல செய்தியா? அதாம்மா, உங்கள் பேத்திக்கு ஏதாவது நல்ல செய்தி உண்டா? ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களேம்மா. அப்போ வேற ஏதாவது நல்ல விசேஷமாக இருக்கும், ஏதோ ஒன்று நடக்கும் பாருங்க. ஓ அப்படியா? ஐயோ, நீங்கள் சொன்ன மாதிரி மட்டும் இந்த மாதிரி ஒரு நல்லது என் பிள்ளைக்கு நடந்துச்சு. ஐயோ, அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை எனக்கு. போங்க. கண்டிப்பாக பாருங்க, உங்கள் பேத்திக்கு பொண்ணு தான் பிறக்கும். அதுவும் உங்கள் பொண்ணே பிறக்கும் பாருங்க. எது நடந்தாலும் சந்தோஷம்தாம்மா.